காலத்தில் 163 படங்களில் நடித்தவர். இதில் 153 படங்கள் வெளியானது. அத்தனை படங்களிலும் இவரின் அற்புத நடிப்பு பிரமாதம். சூப்பர் ஸ்டாரின் கடிதம் ஒன்று கோடம்பாக்கத்தில் இவருக்கு வெற்றி பாதையை காட்டியது. ரெட், மாயன் என்று 2 படங்களை இயக்கினாலும் இவரின் யதார்த்த நடிப்பு காயத்திற்கும் மற்றவர்கள் நியாயத்திற்கும் பக்கம் நின்றது. இவர் சிரித்தாலும் ரசிக்கலாம், இவர் பேசினாலும் சிரிக்கலாம். ஹாலியில் நம் முகங்களில் புன்னகை வண்ணம் பூச ஆடிட்டர் அட்ராசிட்டியாக வந்த அண்ணன் சிங்கம்புலி அவர்கள் பேச வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? காலையில 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாதே. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலு ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள். முதல்ல ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க சார். பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லா போட்டு. தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் இன்னும் நிறையா இருக்கேன். ஒரு பிள்ளை லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை அந்த கம்பியை பிடிச்சி அப்படின்னு நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓவர்லாப்பு வளையோ சைக்கலர்கள கவிதைகள் படிக்கிறது குழு தென்றல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். பார்க்க நினச்சி அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துச்சு. என் கையை கண்ணங்கரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடின வேண்டாம். நான் புரியுதுங்களா அவங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா? இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா, அப்படி இப்படிங்கெல்லாம் எனக்கு மனசில் ஓடும். சூப்பராக பண்ணேன், நல்லா பண்ணீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார், சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட் சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் நான், ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷன் தான். அதனால் இப்போயும் எங்கே வெளியே பார்க்கல நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லை இப்போ சொன்னேன், இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடுறாங்க. இது வந்து உங்கள் போட்டால் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்றைக்கி காலையில் கூட சிஃபைல சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர் எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. இது மஞ்சுவாக இருக்கட்டும், ரோஸ்லினியாக இருக்கட்டும், பரிமளாவாக இருக்கட்டும், அவங்க தேவியாவாக இருக்கட்டும், எல்லா பேருமே, அப்புறம் தங்கலானில் மெயினூரில் நினைச்சார் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும், அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம். அது நீங்கள் போய் தங்கிக்கிங்கன்னாங்க. நான் அங்கே போய் இருந்தேன். முதல் 5-6 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டு வாங்கன்னு டாக்டர் கூப்பிடும் போதெல்லாம் டாக்டர் அசிஸ்டண்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்மா. அப்படியா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு, அங்கே இருக்காருன்னு போய் பாருங்க. உடனே போய் உண்மையிலே அந்த தான் சார் உட்காந்துருக்காரு அப்படின்னா, ஏன் சார் அங்கே போகலையா? இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அப்படின்னு. நான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது, அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுன்னு தெரியாது. எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைத்தையாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 மணி ஆனாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஜிபே அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிச்சு. ஒன்று கௌரி சார்ட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. அண்ணெல்லாம் டெட் பாடியாக நினச்சார் பாருங்க. அவரெல்லாம் பாவம்
அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அசிஸ்டன்ட் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அவன் போய் என்ன சொன்னான், சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொன்னான். சார் டெட் பாடி யூரின் போகுதுன்னு கேட்குறேன், போக சொல்லலாமான்னு. நான் பக்கத்தில் இருந்தேன். பயவுள்ள அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாங்க, டெட் பாடி யூரின் போகணும் இப்படியாடா பேசுவேன். அப்புறம் அண்ணே டெட் பாடி நீங்கள் போங்கன்னு. இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் 11 மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்டெல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் அங்கிட்டு ஒருத்தர் 2 பேர் இருந்துச்சு ஓடுறாங்க. யாரோ ஒருத்தர் நாடி கட்டி போட்டு வர்றாங்க. நாங்கள் நினைக்கலாம் போவாங்க யாராவது போவாங்க அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார், ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக் சார் இபி முருகன் சார். சார் இபி முருகன் சார் எங்கே இருக்கீங்க? பாருங்க 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 சார்